ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் சுகர் அண்ட் வார்ம் மில்க் வந்து ஆட் பண்ண போறோம். 1/2 கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். பண்ண வேண்டிய இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். 2 கப்ஸ் மைதா நான் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எக் அண்ட் கொஞ்சமா வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சால்ட் வந்து ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் வைக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, அதனால கிளைமேட் சரியில்லைன்றதுனால நான் வந்து ஓடிஜில வந்து வச்சிட போறேன். ஸோ தட் அது வந்து டபுள் த அமௌண்ட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு வந்து வார்மாக இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸ்ட் வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் வந்து ஓடிஜியில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்தேன். இந்த அளவுக்கு எனக்கு வந்திருந்தது, ஆக்டிவேட் ஆகி நல்லா பெருசாக வந்திருந்தது. ஸோ இது வந்து நல்லா 2 போர்ஷனாக எடுத்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பேசணும். ரொம்ப தின்னாவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப திக்காவும் போட்டுறக்கூடாது. ஸோ உங்ககிட்ட ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத வந்து கட்டர் மாதிரி வச்சுருந்து அதை கட் பண்ணிட்டு நடுவுலையுமே நம்ம வந்து இந்த ஷேப் கொண்டு வரணும். ஸோ நான் வந்து ஓரளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ப்ராப்பர் கட்டர் இல்லை, இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரமாக இருந்திருக்கும், ஷேப்